ஹலோ எவ்ரிவன். நேற்று ரமதான் ஃபர்ஸ்ட் டே இஃப்தாருக்காக கடல் பாசி பண்ணியிருந்தேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அகர் அகர் கடல் பாசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்கிது. 10 கிராம் பேக்கெட்ஸில் கிடைக்கிது. ஒரு 10 கிராம் அகர் அகர் எடுத்துக்கிறோம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஊற வச்சு செஞ்சாலும் தப்பில்லை. தண்ணி 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அது எப்படின்னா, இப்போ 1/2 லிட்டரு சேர்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டான ஜெல்லியாக கிடைக்கும். இப்போ ஒரு 3/4 லிட்டரு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். கையில் எடுத்தால் உடையாது, சாப்பிட்றதுக்கும் ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்போ 1 லிட்டரு சேர்க்குறோம், 1 லிட்டருக்கு மேலே சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஜெல்லியாக லைக் ஸ்பூனில் எடுத்து தான் சாப்பிடணும். கையில் எடுத்தாலே ஜெல்லி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 லிட்டரு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதித்ததுக்கப்புறம் அது பொங்கி வரும். ஸோ சிம்மில் வச்சுக்கலாம். அந்த அகர் அகர் கடல் பாசி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா சிம்லேயே வச்சு காய்ச்சிக்கலாம். அகர் அகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கப்புறமா சுகர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம சுகர் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். 7 to 8 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மைல்டாகவே போதும் அப்படின்னா 7 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேணும்னா 8, 9 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். 9 டேபிள் ஸ்பூன். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். கொதிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கு கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் கிடையாது. அது நல்லா டிசால்வ் ஆயிடுச்சுனாலே ஜெல்லி நல்லா உரைய ஆரம்பிச்சிரும். ஸோ சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரோஸ் மில்க்காகவும் தனியாக கலர் இல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு மோல்டு ரோஸ் மில்க் கலர் ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் செட் பண்ண வச்சுட்டேன். இதை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியவே வச்சாலே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே செட் ஆயிரும். நம்மளுக்கு சில்லுன்னு சர்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். எந்த மோல்டில் செட் பண்ணுறோமோ அதில் ஊற்றிட்டு அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே செட் ஆகிடும். செட் பண்ணுறதுக்காக ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ஆவிலாம் அடங்குற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுறலாம். எதுவும் பூச்சி மட்டும் போகாமல் பார்த்துக்கணும். ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே செட் ஆயிடுச்சு. ரெண்டுமே செட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே இப்படி தான் டைமண்ட் ஷேப்பில் பீஸ் போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஹார்ட் ஷேப் மோல்டு வச்சுருக்கேன். அதிலேயே ஊற்றி செட் பண்ண வச்சுருவேன். சூப்பராக நம்ம கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.